பூமியும் வர்ற இடத்துல மாங்காய் தொப்ப பாக்குறாங்க. மாங்காய் அடிச்சு சாப்பிடுறாங்க. மாங்காவை முத்தழகு சேலையில முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. தொப்ப பாத்துக்கிறவர பார்த்துட்டு பயந்து ஓடி வராங்க. பயந்துகிட்டு காசை வச்சுட்டு வர்றாரு. சேகரை இழுத்துக்கிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு போன உன்னை கொலை பண்ணிடுவேன். கொலை பண்ணியா சேகரு? அப்பயாவது நான் செத்து போறேன். இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் சுயநலவாதி கிடையாது. தாலும் சரி, முத்தலகோட மீனாட்சிய சேர்த்து வச்சுட்டு நான் செத்து போறேன். குழந்தைய அவங்க நல்லா பாத்துப்பாங்க. நான் போறேன். உன் புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்றியே, அது உண்மைன்னா நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. ரெட்டினாமா பேசினத நீ கேட்ட இல்ல தானா? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு குழந்தைய மாத்தி கிரிமினலா வேலை செஞ்சிருக்காங்க பாரு. ரெட்டினா அம்மாவும் அஞ்சலியும் பேச்சியம்மா குடும்பத்துல விரல விட்டு ஆட்டுறாங்க பாரு. உங்களை நம்ம பதச்சுக்கணுமா? தப்பு பண்றவங்கள பெரியவங்க மாதிரி நீ தூக்கி வச்சு பேசு. முன்னாடி அவங்க எல்லாம் கால் தூசி. வீட்டுல இருந்துகிட்டு உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றது அவங்களுக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. ஆனாதான் என் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சேன். முத்தழகு அம்மாவோட பாசத்தை பார்த்து என் பையன் நல்லா இருக்கணுமேனு நானே அவனை விட்டு கொடுத்துட்டேன். தனம்தான் என்ன நடந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கிட்ட உண்மையை உடைச்சு சொல்ல போறேன். போனா என்ன ஆகும்? என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு சந்தோஷம்தான். நீ சொல்ற மாதிரி என்ன நீ வெட்டி போட்டா கூட உலகம் பூமியும் உன்கிட்ட என் பையனை கொடுத்து கஷ்டப்பட விட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோ, சரவண எப்பயும் ராசாதான். ஒரு முறை தான் பிள்ளைய அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவன் தலையெழுத்தே மாறிடுச்சு. சரவணனுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். இந்த ரெட்டினாவுக்கு கூஜா தூக்கு. நான் போறேன். உனக்கு பைத்தியமா? உன் குழந்தைன்னு உருகுறிய. உசுரோட இருக்கணும்னா இந்த விஷயத்த நீ சொல்லக்கூடாது. அவன் உனக்கும் பிள்ளைதான். மனசாட்சியோட பேசு. நான் குடிகாரன் தான், குழந்தைய விக்கிறவன் தான். நான் குழந்தைய கொல்றவன் இல்ல. அந்த ரெட்டினாமா அதை செய்யும். அஞ்சலியும் பூமியோட வாழ்றதுக்காண்டி எந்த வேலை வேணாலும் செய்யும். இல்லாத குறைக்கு கெட்டது செய்யறவங்க எல்லாம் பிறந்ததுல இருந்தே கெட்டவங்க. பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற. உசுரோடையாவது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதா இல்லையா உனக்கு? உன் பிள்ளை உசுறு முக்கியமா இல்ல முத்தழகு மீனாட்சி சேரணுமா? முடிவு பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஒண்ணு நீ வீட்டுல போய் சொல்லணும்னு நீ நினைச்சா கூட சரவணனை அவங்க விட்டு வைக்க விட மாட்டாங்க. பூமியும் முத்தழகும் தோப்புல இருந்து வந்துட்டு கார் ஓட்டிக்கிட்டு திருப்பியும் போறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்றாரு, ஏலகிரி போறதுக்கு நேரம் ஆகும். பசங்க தூங்குறாங்க. எந்திரிச்சாங்கன்னா ஒய் ஒயின்னு கத்துவாங்க. ஏதாவது கேம் விளையாடுங்க. எல்லாரும் பாட்டு பாடி கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அருவாளா முத்தழகு இன்று. சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.